Hi and hello, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனல்ல நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் and பேசிட்டு இருக்கோம். இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இந்த சேனல் சீத் டாக்டர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னா என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். பிரெக்னென்ட் ஆன உடனேயே மதர் பிள்ளைக்கும் சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா உணவையும் லாரியா லோட் பண்ணி பிரெக்னென்ட் மதரை ஏதோ நோய் வந்தவங்க மாதிரி ட்ரீட் பண்ணி எந்த வேலையுமே பார்க்க விடாம செஞ்சா அந்த பிரெக்னென்ட் மதருக்கு கண்டிப்பா கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரும். கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்றது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இது ஹார்மோனல் காசஸ்னால வரும், இல்லைன்னா ஹை பிளட் சுகர் அளவுகளால வரும். இது பிரெக்னன்சி டைம்ல நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மதருக்கு காமனா வரும். மோஸ்ட் ஆஃப் த பிரெக்னென்ட் விமனுக்கு பிளட் சுகர் அளவுகள் கூடுறதால தான் வரும். ஒன்று பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் மதர் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேலரியும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் ட்ரைமஸ்டரில் 200லேருந்து 400 கேலரி எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். தேர்ட் ட்ரைமஸ்டரில் 500 கேலரி எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். எந்த ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டுட்டு மட்டும் இருந்தால் எக்ஸஸாக அதிக வெயிட் கெயின் ஆகி கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் தான் வரும். பிரெக்னன்சின்றது நோய் நிலை கிடையாது. ஃபிசிக்கலி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஹெல்தியான டயட் சாப்பிட்டு இந்த ரிஸ்க் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை தேவைப்படுறவங்க ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. பிரெக்னன்சி டைம்ல நீங்க எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பாய்.